இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களின் அடையாளம், அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். சுவிசேஷம் சொல்லுதல் என்பது அது ஒரு வசதி இல்லாதவர்கள் தான் அதை செய்ய வேண்டும், அப்படியெல்லாம் கிடையாது. இது அன்பினால் செய்யக்கூடியது. மற்ற எல்லா வேலைகளுக்கும் 58 வயசில் 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் உண்டு. சுவிசேஷ வேலையில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா இது அன்பினால் செய்யப்படுகிறது. நான் சொன்னதுனால எனக்கு ஏதாவது காசு கிடைக்குமா, அது கிடைக்குமா? இது ஒன்றும் கிடைக்காது. ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் அன்புள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். ஸ்கூலில் ஹச்சமாக இருந்த ரிட்டையர்டான ஒரு சார் எங்கள் கூட ஊழியத்துக்கு வந்தார். அவருடைய பிள்ளைகள் குடும்பமாக நல்ல பொறுப்பில் இருக்கிறார்கள். அவருடைய மகள் அல்லது மகன் குடும்பமாக யூஎஸ்ல இருக்கிறார்கள், நல்ல பொறுப்பில் இருக்கிறார்கள். சொந்தமாக கைப்பிரதியை வெளியிட்டிருக்கிறார். அவர் ஆயிரக்கணக்கில் கைப்பிரதிகள், நாங்களே அவருக்கு எத்தனையோ புதிய ஏற்பாடுகளை கைப்பிரதிகளை கொடுத்திருக்கிறோம். அவர் ரோட்டோரத்தில் போய் நின்று, மார்த்தாண்டத்தில் பாலத்துக்கு கீழே நின்று, செவ்வாய்க்கிழமை தோறும் அவர் போய் நின்று சுவிசேஷம் சொல்லுவார். ரிட்டையர்டு ஹச்சம். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஐயா, பாவத்துக்கு பரிகாரம் இயேசுதான். அவருக்கு வேற இல்லையா? பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாம் நல்ல பொறுப்பில் இருக்கிறார்கள். எத்தனை முறை தெரியுமா அவரை சட்டையை பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்து அங்கே கொண்டு தள்ளி இருக்கிறார்கள். எத்தனை பேர் அடித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசி, என்னால் அடுத்த வாரத்தில் திரும்பவும் போய் நிற்பார் அந்த இடத்துல. இந்த வயதான காலத்தில் என்னையான்னு கேட்டால் அவர் சொல்லுவார், ஆண்டவர் மேல் உள்ள அன்பு, கர்த்தர் மேல் அன்புள்ளவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வார்கள்.